நம்ம எல்லாருக்குமே நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நமக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். அவங்க எல்லாம் நமக்கு சொல்ற மாரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப லைஃப் வந்து ஹேப்பியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி உறவு முறைகள்ல வெளியில வந்து நாம சொல்ற விஷயங்கள அவங்க அப்படியே கேட்கும்போது நம்ம சந்தோஷப்படுறதும், அவங்க ஒரு வேளை கேட்காம போனா துக்கம் அடையறது அப்படிங்கிறத இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு. அவங்க சொல்றது வந்து கேட்கவே மாட்றாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப, நம்ம வந்து அவர்கள வந்து மாத்தணும்னு நினைக்கிறது. இப்படி நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில. அதாவது நமக்கு அவுட் சைட்ல மக்கள் சரியில்ல, சூழ்நிலை சரியில்ல, இவங்கனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து ப்ளேம் ஷிஃப்ட் பண்றோம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது நம்ம எந்த நபரையாவது மாத்த முடியுதா? நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். உள்ள நம்ம வந்து மாத்திக்கும்போது, ஹீல் ஆகும்போது, நம்மள நாம குணப்படுத்திக்கும்போது, நம்ம மனத தெளிவா வச்சுக்கும்போது, வெளியில ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும்.